ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ட்ரேட் பண்ணாலும் சரி, இந்த 5 விஷயத்தை நீங்கள் இமீடியட்டாக கற்றுக்கணும் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா அது என்னென்ன அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது ஒரு ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இனிஷியலாக வரும்போது எல்லாருமே லாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு ஷேரை வாங்கியிருப்பாங்க, பை பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா விற்றுருப்பாங்க. இதில் எந்த விதமான சப்போர்ட்டுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு பிளைண்டாக தான் என்ன பண்ண போகிறோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்தோடனே ஒரு இண்டிகேட்டராக தெளிவாக படிச்சிருங்க, சரிங்களா? ஏதோ ஒரு இண்டிகேட்டர், இப்போ ஆர்எஸ்ஐ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐ உங்களுக்கு சொல்லும், சரிங்களா? ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது எந்த அளவுக்கு ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 80 அபோவ் போயிடுச்சுன்னா நிறைய பேர் 80% என்ன பண்ணிட்டாங்க, ஷேரை வாங்கிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்கும், சரிங்களா? இது போல் நிறைய ஆயிரக்கணக்கில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ, சரிங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான், சரிங்களா? இதை நீங்கள் கற்றுக்கிறதுல முதல் நிலையில் உங்கள் இனிஷியலாக உங்களுடைய எஃபிஷியண்ட்டை கொடுங்க. நிறைய ப்ரோக்கர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களே ஃப்ரீயாக சம் இண்டிகேட்டர்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? அதை யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. செகண்ட், ஒரு இண்டிகேட்டரை கற்றுக்கிட்ட உடனே, சரிங்களா, எந்த இடத்துல அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அப்புறம் ரெண்டாவது பாயிண்டில், இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஸ்டாக்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பை பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டீங்க, சரிங்களா, சோலா ஃபினான்ஸ். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? அப்போ பைக்கு ரெண்டு சைட் தான் இருக்குது. ஒன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்னை நோக்கி எப்போல்லாம் போகுதோ நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். அப்புறம் ட்ரெண்டை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ராப்பராக உங்களுக்கு தெரியணும். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த சார்ட்டு தான், சரிங்களா? மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஒரு நேம் இருக்குது. இதை உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும். ஸோ இதில் இருக்க கேண்டில் இம்மிடியேட்டாக இது இந்த ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா இது டோஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷேப்பில் இருந்தால் ஹேமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை இனிஷியலாக கற்றுக்கிறதுக்கு முழு முயற்சியாக எஃபர்ட் கொடுத்துடணும். இதில் ஒரு முக்கியமான சீக்ரெட், நான் ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க அந்த ஸ்டாக்கில், சரிங்களா? அந்த ஸ்டாக் ரெட்டாக இருந்துச்சு அந்த வீக் அப்படின்னா உள்ள செல்லர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? க்ரீனாக இருக்கிறாங்கன்னா பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பை சைட் போகிறீங்கன்னா அந்த வீக் அந்த கேண்டில் க்ரீனாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் செல் சைட் போகிறீங்க அப்படின்னா அந்த வீக் அதனுடைய கேண்டில் ரெட்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அப்படின்னா ஒரு வீக்லி கேண்டிலோட லோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுங்கிறது அதனுடைய ஹை ரெசிஸ்டன்ட், சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரியும் வித்தியாசமாக சார்ட்டை ரீட் பண்ணலாம். அப்புறம் ஃபோர்த், 1000 ரூபா மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியலாக கற்றுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அப்படின்ட்டு இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் 1000 ரூபா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில் இந்த ஆக்சிஸ் பேங்க்கோட ஸ்டாக் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் இன்ட்ராடேயில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு 220 ரூபா இருந்தால் போதும். உங்களால் என்ன பண்ண முடியும், 1000 ரூபா இருந்தாலே 4 ஷேர் வாங்கி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். 1000 ருபீஸ் போட்டு அந்த மந்தோட எட்ஜில் நீங்கள் என்னவா மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். 5th பாயிண்ட், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, கிஃப்ட் நிஃப்டியை எஸ்பெஷலி செக் பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த குளோபல் மார்க்கெட்டோட தன்மை எப்படி இருக்குது, என்னென்ன நியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு வருது, என்ன மாதிரியான பேஸில் இருக்க போகுது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய டைமிங்கில் அந்த பர்டிகுலர் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குளோபல் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். எஃப்ஏடியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது எல்லாம் தெரியும் போது தான் ஒரு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண உங்களால் முடியும். ஒரு ஷேர் ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத உங்களால் கணிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களால் அடுத்த லெவலில் பணமே பண்ண முடியும். நிறையா டூல் இருக்குது, நிறையா புக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். யாரையும் டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இனிஷியலாக ஒரு 6 months எஃபர்ட் போட்டாலே நல்ல விதத்தில் ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.